We're going to meditate some verse together now. But the good news is when we meditate in the church, we don't have to close our eyes. நாம இப்போ Amen. சில வசனங்களை தியானிக்க போகிறோம். அதை தியானிக்கும் போது நம்ம கண்களை மூடிக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. I think she didn't understand. Generally, I kind of know normally who closes their eyes in the church, so you need to watch out. பொதுவா எனக்கு யாரெல்லாம் சபையில கண்ணை மூடுவோன்னு தெரியும். அதனால இப்போ கொஞ்சம் கவனிக்கணும். Today's topic of the message is Gospel is the power of God at work. இன்றைக்கான தலைப்பு சுவிசேஷம் தான் தேவனுடைய வல்லமை செயல்பாட்டில் இருக்கிறது. We all are Christian background and we've been Christians for so many years, so we know what is gospel. நம்ம எல்லாரும் நிறைய நாட்களாக சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறோம், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். அதனால சுவிசேஷம்னா என்ன என்று சொல்லி நமக்கு தெரியும். Jesus died for our sins and he raised for our justification. That is gospel. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்மளுடைய நீதிக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அதுதான் சுவிசேஷம். But what we are going to understand today is the power that is in the gospel that we preach. ஆனா இப்பொழுது நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம அறிவிக்கிற சுவிசேஷத்துல இருக்கிற தேவனுடைய வல்லமை. You see, the gospel that we preach is not just a belief as part of Christianity, no. நாம அறிவிக்கிற இந்த சுவிசேஷம் கிறிஸ்துவத்தின் ஒரு பகுதி அல்ல. Or is it not a customary that because I am a Christian believer, because I am told to do that I should preach this. இல்லாட்டி நான் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவள், அதனால ஒரு கடமையாக நான் செய்யணுங்கிற ஒரு கொள்கையும் அல்ல. Gospel is a real experience and has the transforming power. சுவிசேஷம் நம்மை உருமாற்றுகிற ஒரு வல்லமை கொண்டது. So the core verse for today's message is Romans 1 verse 16. அதனால இன்னைக்கு மைய வசனமாக ரோமர் 1:16. For I am not ashamed of the gospel of Christ, for it is the power of God to salvation for everyone who believes, for the Jew first and also the Greek. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. Here we see that Paul claims that gospel has the power of God. இந்த இடத்துல பவுல் சுவிசேஷம் வல்லமையை பெற்றிருக்கிறதுன்னு சொல்லுகிறார். If you see throughout the epistles of Paul, in most of his preaching, Paul normally connects three things together. பவுலுடைய எல்லா நிருபங்களையும் பார்க்கும்போது அதுல ஒரு 3 காரியங்களை அவர் ஒப்புமையாக்கி சொல்லுகிறார். He always mentions salvation, அவர் இரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார். power of God, தேவனுடைய வல்லமையை குறித்து சொல்லுகிறார். and the Christ on the cross. சிலுவையில் இருந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார். We can see this in length when Paul preaches about the resurrection and the gospel in 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல பவுல் உயிர்த்தெழுதலையும் சுவிசேஷத்தையும் குறித்து சொல்லும் பொழுது இந்த காரியங்களை விரிவாக நம்ம காணலாம். There is no gospel without resurrection. This is what Paul says. உயிர்த்தெழுதல் இல்லாமல் சுவிசேஷம் இல்லை என்பதை தான் பவுல் கூறுகிறார். That means the gospel of Christ and what Christ accomplished on the cross cannot be separated from each other. அப்ப சுவிசேஷமும் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த காரியங்களையும் நம்ம பிரித்து கொள்ள முடியாது. If for one to be saved, power of God is required, and this power of God is nothing but what the power that raised Christ on the cross on the third day. ஒருவர் ரட்சிக்கப்படும்படிக்கு சுவிசேஷம் அவசியமாக இருக்கிறது. அந்த சுவிசேஷம் என்ன அப்படின்னா, இயேசுவை சிலுவையில உயிரோட கூட எழுப்பின தேவனுடைய வல்லமை. This power of resurrection, normally it is unimaginable or it cannot be understood by the human brain. தேவனை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கூட எழுப்பின அந்த தேவனுடைய வல்லமை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, நம்ம கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. But I can show a glimpse of that. I'm sure we have heard this before in our church, either in a worship or a message. I don't remember, but I can show a glimpse of this again. இத ஒரு சின்ன காரியமாக உங்களுக்கு நான் காமிச்சு தருகிறேன். You imagine Christ when he is on the cross, after the 6th hour, there was darkness for 3 hours. இயேசு சிலுவையில உயிரை விட்ட பொழுது 6 மணி நேரமாக ஒரு இருள் சூழ்ந்திருந்தது. And this darkness is nothing but the sin and sickness of the whole world. அந்த இருள் என்ன அப்படின்னா, இந்த முழு உலகத்தினுடைய பாவமும் அதனுடைய சாபங்களும்.
You imagine when we are sick, when we are really sick, we don't get up, we lie in the bed. நம்ம வந்து சுகவீனமா இருக்கும்போது அந்த படுக்கையிலே எப்பொழுதும் இருப்போம். That is the sickness of one person. அது ஒரு மனுஷனுடைய சுகவீனத்தை குறிக்கிறது. And when we do some sin and when we are convicted, we lose the joy of peace, joy of the salvation. ஒரு பாவம் செய்து அதிலே நம்ம தொடர்ந்து இருக்கும் பொழுது ரட்சிப்பின் சந்தோஷத்தை நம்ம இழந்து விடுகிறோம். And this is one sin of one person committed at one time. இது ஒரு மனுஷன் ஒரு வேளையில ஒரு நேரத்துல செய்த அவனுடைய பாவத்தினுடைய விளைவு. Imagine the sin that existed on the day when Jesus was crucified in the whole world. அப்ப இயேசு அந்த சிலுவையில முழு உலகத்தின் பாவத்தையும் தன் மேல ஏற்றுக்கொண்டதினுடைய விளைவுகளை யோசித்து பாருங்க. And the sin that existed before Jesus was crucified. இயேசு சிலுவையில மரிக்கும் முன்பதாக காணப்பட்ட பாவங்களும், And the sin that existed after Christ. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பதாக காணப்பட்ட பாவங்களும், And the sin and sickness that exists today. இன்றைக்கு காணப்படுகிற பாவங்களும் வியாதிகளும், And the sin and sickness that will exist tomorrow. நாளைக்கு காணப்படுகிற பாவங்களும் வியாதிகளும், This is what Jesus carried on the cross. இதைதான் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார். And yet the death could not hold him on the grave. ஆனாலும் கூட மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. And this is the supernatural power of resurrection of Christ. இதுதான் உயிர்த்தெழுப்பிக்கிற தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. This is the power that created the universe. இந்த வல்லமை தான் இந்த உலகத்தை உருவாக்கியது. And we can see this manifestation of this power throughout the Bible from Genesis to Revelation. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை நம்ம பார்க்கலாம். Just the English definition of this power that we learned in the English Bible study. நாங்க ஆங்கில வேத பாடத்துல வந்து இந்த வல்லமை என்ற வார்த்தையின் அர்த்தத்தை கற்றுக்கொண்டோம். The word power in Greek original word is called dunamis. கிரேக்க வார்த்தையில இந்த பவர் அப்படின்றதுக்கு வந்து டுனாமிஸ் அப்படின்னு அர்த்தம். This is the root word from which the word dynamite also came. டைனமைட் அப்படிங்கிற வார்த்தையில இருந்து எடுத்தது. Which means explosion. அப்படின்னா வெடிக்கும் சக்தி கொண்டது. And this power of resurrection is explosive power. அப்ப இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை வெடிக்கிற வல்லமையை கொண்டது. This is the power that gospel we preach have. இதுதான் நாம் அறிவிக்கிற சுவிசேஷம் கொண்டிருக்கிற வல்லமை. And this can transform anyone or anything, no matter who or what they are. இது யாராய் இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் அவர்களை உருமாற்றக்கூடிய வல்லமை கொண்டது. If we came to the meeting the other day, Augustine Jabakumar said about the Naxal leader who was transformed and was saved. நீங்க கடந்த வாரத்துல இருந்த பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமாருடைய மீட்டிங்க்கு வந்திருந்தீங்கன்னா அங்க ஒரு நக்சலைட் பற்றிய ஒரு சாட்சி அவர் பகிர்ந்து கொண்டார். And he also said a person who was drunkard and smoking, after salvation he could not withstand the smell of those things. அவர் இன்னும் கூட சொன்னது ஒரு குடிகாரனா இருந்தவங்க சிகரெட் அடிக்கிறவங்க கூட அதனை தொடர்ந்து நிலைத்திருக்க முடியல. How was this transformation possible? It is only because the power that exists in the gospel. அந்த சுவிசேஷத்தில் இருந்த வல்லமையினால தான் அவங்களால அதில இருந்து முழுமையாக விடுபட முடிந்தது. We can also see one such examples from Paul's life itself. பவுலின் வாழ்க்கையிலிருந்து கூட ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். You know, Paul was Saul before and he is a persecutor of the church. பவுல் வந்து அவன் சபையை துன்பப்படுத்துகிற சவுலாக இருந்தான். He used to go door to door, grab believers and put them in prison. அவன் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் கிறிஸ்தவர்களை வெளியே இழுத்து கொண்டு வந்து துன்புறுத்துகிறவனா இருந்தான். He killed the believers and he burned down the churches. அவன் விசுவாசிகளை துன்பப்படுத்தி அவங்கள கொலை செய்து சபையை எரித்தான். But he met Jesus on the way to Damascus. ஆனா தமஸ்குக்கு போகிற வழியில இயேசு கிறிஸ்துவை சந்தித்தான். He had this profound experience of power of resurrection in the form of thunderous light. அன்றைய நாளில தேவனுடைய உயிர்த்தெழுத வல்லமையை ஒரு வெளிச்சத்தை போல கண்டான். And he also heard gospel from Jesus himself. Jesus only spoke a few words and said, "Yes, I am the Jesus that you persecute." நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த சுவிசேஷத்தை அந்த நாளில் அவன் கேட்டான். And that was enough to transform Saul from Paul. அந்த ஒரு வார்த்தை சவுலை பவுலாக மாற்ற போதுமாக இருந்தது. This is the power of God that is there in the gospel that we preach. இந்த வல்லமை தான் நாம் அறிவிக்கிற சுவிசேஷத்துல இருக்கிறது.
After that encounter, Paul's demeanor changed, his attitude changed, he became a new person. இதற்கு பின்பதாக பவுலனுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் மாறி அவன் ஒரு புதிய மனிதனாக மாறினான். You see, when this power meets someone, it changes them. That means this power is not something in theory, but it is a practical and it is real. அப்போ இந்த வல்லமை ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அவரை முற்றிலுமாக உருமாற்றுகிறது. அது அறிவுபூர்வமானது அல்ல, அது செயலில் காணப்படுவதா இருக்கிறது. And also when we preach gospel in theory, it does not make or do any change in anyone. நம்ம ஒரு அறிவுபூர்வமாக போதிச்சுட்டு போனோம்னா கேட்கிறவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தையும் அது கொண்டு வராது. If you think about this, Paul knew Jesus even before he went through this encounter. பவுல் இந்த சந்திப்பை காணும் முன்பதாகவே அவன் இயேசுவை அறிந்திருந்தான். But probably he must have known Jesus as a religious leader. ஒருவேளை ஒரு மத தலைவராக அவன் இயேசுவை அறிந்திருக்கலாம். Or a political leader. இல்ல ஒரு அரசியல் தலைவராக அறிந்திருக்கலாம். But after this encounter, after he met the power of resurrection, Jesus became his own savior. ஆனா அவன் இயேசுவை சந்தித்த பொழுது இயேசு அவனுடைய சொந்த இரட்சகராக மாறினார். You see, it is one thing to know Jesus Christ in theory, but it is other thing to have a profound personal experience with this power. அப்ப இயேசுவை நாம் அறிவுபூர்வமாக அறிந்து கொள்வது வேற, தனிப்பட்ட விதத்துல அவரை சந்திப்பது வேற. And also this power in the gospel, this reconciled us with God. இந்த சுவிசேஷத்துல இருக்கிற வல்லமை தேவனோடு கூட நம்மை ஒப்புரவாக்கியது. The scripture says we are made right with the God by placing our faith in Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கிற விசுவாசம் தான் நம்ம தேவனோடு கூட ஒப்புரவாக்கியது என்று சொல்லி வசனத்துல பார்க்கலாம். There's no other power in the world that can cure the problem of the sin. இந்த பாவம் அப்படிங்கிற வியாதியை உலகத்துல எந்த ஒரு காரியத்தினாலும் விடுவிக்க முடியாது. The very reason why we are gathered, why we are able to gather in this place in the presence of God, because we were made righteous in the sight of God. நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக மாற்றப்பட்டதின் நிமித்தமாக தான் நம்ம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறோம். And this is the power of God that is in the gospel. இதுதான் நாம் அறிவிக்கிற சுவிசேஷத்துல இருக்கிற வல்லமை. And this power of God does not only save people from sin. நம்ம அறிவிக்கிற இந்த சுவிசேஷம் பாவத்திலிருந்து மட்டும் ஜனங்களை விடுவிப்பது அல்ல. But this power heals the sickness and bring deliverance into the people also. அது சுகவீனத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறது. By his wounds we are healed, and by his stripes we are healed. அவருடைய தழும்புகளால அவருடைய பலவீனத்தினால நாம் சுகமாக்கப்பட்டு விட்டோம். And the word of God says he has borne our sorrows and griefs. நம்மளுடைய துக்கங்களையும் பாடுகளையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. If you think about it, what causes sorrows and griefs? அப்போ எது நமக்கு இந்த மாதிரி துக்கத்தையும் பாடுகளையும் கொண்டு வருதுன்னு பார்த்தோம்னா, any kind of problem. It can be a family problem, it can be a financial problem, it can be anything and everything. ஒருவேளை குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், பணம் பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும். That means the power in the gospel is the solution for everything and anything in our life. சுவிசேஷத்துல இருக்கிற வல்லமை தான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக இருக்கிறது. And if you see in Mark chapter 16 verse 17 and 18, Jesus says these signs will follow those who believe. மார்க் 16:17 இருந்து 18 வரைக்கும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. So to preach this gospel in an effective way with its fullest power, we should believe what Jesus said. அப்ப நம்ம அறிவிக்கிற இந்த சுவிசேஷம் வல்லமையாக இருக்கணும் அப்படினா நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு மேல விசுவாசிக்கணும். But how do we get this believing faith in the gospel? விசுவாசிக்கிற விசுவாசத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வோம்? In Galatians chapter 4 verse 21-22 says, there's a list of fruits of the Holy Spirit and faith is one of them. கலாத்திய 4வது அதிகாரத்துல ஆவியின் கனிகளை குறித்து சொல்லி இருக்காங்க. அதுல விசுவாசமும் சொல்லப்பட்டு இருக்கிறது. So the faith we receive when we receive the Holy Spirit. நாம் அந்த விசுவாசத்தை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். That's why in Romans 1:9 when he starts this preaching, he says, I serve with my spirit in the gospel of his son. அதனால தான் ரோமர் 1:9 பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷத்தை ஆவியினாலே பிரசங்கம் பண்ணுகிறேன் என்று சொல்லி.
Without being in spirit, we cannot preach this gospel with its fullest power. இந்த சுவிசேஷத்தை நாம் ஆவியில இல்லாதபடிக்கு அதனுடைய முழு வல்லமையோடு கூட பிரசங்கிக்க முடியாது. The Holy Spirit dwells in us, so we can say we do live in spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளா இருக்கிறதுனால நாமும் ஆவிக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லலாம். But there is one more condition to completely say that I am in spirit. ஆனா இத முழுமையாக நம்ம சொல்லுவதற்கு ஒரு விதி இருக்கிறது. And that is the difficult one always for us. அது எப்பொழுதுமே நமக்கு கடினமான ஒரு காரியம். Obeying the Holy Spirit and giving in the full control. பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதும் நம்மளுடைய கட்டுப்பாட்டை அவருக்கு கொடுப்பதும். We can see the example of this from apostles and disciples itself. அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சீஷர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கலாம். When they brought the mute boy in Matthew chapter 9 to Jesus and they said, we brought this boy to your disciples, but they were not able to cast out the demon. மத்தேயு 9ல ஒரு ஊமையான பையனை கொண்டு வந்த பொழுது அவங்க அப்பா வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட சொல்லுகிறார், உங்க சீஷர்களிடத்துல கொண்டு வந்தோம், அவங்களால அதை துரத்தி விட கூடாமற் போயிற்று. But the same apostles in Acts chapter 3, after receiving the Holy Spirit, Peter and John in the beautiful gate of the temple, they raised the lame. இதே அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியினுடைய பலனை பெற்றுக்கொண்ட பின்பதாக முடவனாக இருந்த ஒருத்தனை குணமாக்குகிறாங்க. If you see, they said, I don't have silver or gold, but I give you what I have. அவங்க என்ன சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உங்களுக்கு நான் தருகிறேன். And it is written that power went into their ankle, the power went into the ankle bones of the lame. அதுல என்ன சொல்லி இருக்கு, அந்த வல்லமை அவனுடைய எலும்புகளுக்குள்ளாக பாய்ந்து சென்றது என்று. From where this power came? இந்த வல்லமை எங்கிருந்து வந்தது? If you see Acts chapter 1:8, it is written that you will receive power when the Holy Spirit comes upon you. அப்போஸ்தலர் 1:8ல சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். So this power that was in Peter and John through the Holy Spirit went and healed this lame man. பவுலுக்குள்ளும் பேதுருக்குள்ளாக இருந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அவர்கள் மூலமாக அவனுக்கு சென்றடைந்தது. And there's one more thing in this. இதுல இன்னொரு காரியம் கூட இருக்கிறது. When Peter and John said, I do not have silver and gold, but I give you what I have, this is not their words, but this is what Holy Spirit told them to tell. பேதுரு வந்து வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்ல, என்கிட்ட இருக்கிறத நான் தருகிறேன் சொல்லும் பொழுது அது அவனுடைய சொந்த வார்த்தையாக இல்லை. And when they caught hold of this lame man and raised him, it is not what they did by themselves, that is what Holy Spirit told them to do. அவனை கையை பிடிச்சு அவங்க எழுப்புனதும் அது அவங்களுடைய செயல் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு சொல்லி அவங்க செய்த காரியம். You see, when we want to do the power ministry, Holy Spirit always gives us this revelation, discerning spirit, word of knowledge and word of wisdom. நாம் இப்படி வல்லமையின் ஊழியம் செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்பாடுகளையும் பகுத்தறிகிறதையும் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். The word of knowledge, that means what we should speak. அறிவு ஞானத்தை போதிக்கும் அறிவையும் நமக்கு தருகிறார். அப்படின்னா நம்ம என்ன பேசணும் அப்படிங்கறதையும் சொல்லி தருகிறார். The word of wisdom, that means how we should act. வசனத்தை போதிக்கும் காரியங்களையும் நாம் எப்படி செயல்படணும் அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லி தருகிறார். Maybe when we do the ministry, Holy Spirit might say something else. He might say, okay, look at him and tell him, in the name of Jesus, you rise up. ஒருவேளை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் வேறு காரியங்களை சொல்லுவார். சில வேளைகளை அவங்கள பார்த்து எழும்பி இயேசுவின் நாமத்தினால நட அப்படின்னு சொல்லுவார். We have to obey and give control of our mouth to Holy Spirit and say what the Spirit says. அந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம வாயை விட்டு கொடுக்கணும். And he might say, hold his hand and lift him up, or he might say, lay your hands on him and pray. ஒருவேளை ஆண்டவர் சொல்லுவார், உன் கையை மட்டும் அவங்க மேல வைத்து ஜெபின்னு சொல்லுவார், இல்ல கையை பிடிச்சு தூக்கி விடுன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லலாம். We have to do what Holy Spirit tells us to do and give our control to Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம கட்டுப்பாட்டை அவருக்கு விட்டு கொடுக்கணும். You see, the apostle Peter and John did the same exact thing. That's why the power in the Holy Spirit that was dwelling in them was able to heal the lame man. பவுலும் பேதுருவும் ஆவியானவர் சொன்னதை கீழ்ப்படிந்து செய்த பொழுதுதான் அவங்களுக்குள்ளாக இருந்த வல்லமை அவர்கள் மூலமாக அந்த மனிதனுக்கு சென்றடைந்தது. But most of the times what we do, we don't obey what Holy Spirit tells us, but we command Holy Spirit, Lord, send your power and heal them.
ஆனா நாம என்ன பண்ணுகிறோம்? பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிவதை விட்டுவிட்டு அவருக்கு நாம் கட்டளை கொடுக்கிறோம். We are not, Holy Spirit is not here to serve us, but we are here to serve Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊழியம் செய்யும்படியாக அல்ல, அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக நாம் இருக்கிறோம். That's why to be in spirit, it is important that Holy Spirit dwells in us, and it also important that we should obey and speak what Holy Spirit tells us to speak and do what Spirit tells us to do. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருப்பதற்கு அந்த பரிசுத்த ஆவியில நம்ம நிறைந்து அவர் சொல்வதை கேட்டு அவர் செய்ய சொல்லுவதை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கணும். And we should have this faith that this power is real and it will work. அடுத்ததாக இந்த வல்லமை உண்மையானது, அது வேலை செய்யும் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். When it is written that power went into his ankle bones, what do you think it must have done? இந்த வல்லமை அவனுடைய எலும்புகளுக்குள்ளாக போனது அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? Do you think when the lame man was raised, he still has a bent knee and is walking like this? ஒருவேளை அவன் இன்னும் கூட அந்த சப்பானியாக இருந்த காலோட இருந்தான், அப்படியே நடந்தான் நினைக்கிறீங்களா? No, this power actually reformed his bones, reshaped his bones, gives strength to his bones. That's why he was able to walk. ஆனா அது அப்படி கிடையாது. அந்த வல்லமையானது அவனுடைய எலும்புகளை நேராக்கி பலன் கொள்ள செய்தது. அதனால தான் அவன் தெளிவாக நடக்க முடிந்தது. That means this power of God does work in real. அதுதான் தேவனுடைய வல்லமை உண்மையாகவே வேலை செய்வதாய் இருக்கிறது. It's not some imaginable thing, but it's a tangible one. இது கற்பனை செய்கிற ஒரு காரியம் அல்ல, அது உறுதியான ஒரு காரியம். That's why when we are in spirit, we can preach this gospel with such power. அதுதான் நாம ஆவியில இருக்கும் பொழுது இந்த சுவிசேஷத்தை வல்லமையோடு கூட பிரசங்கிக்க முடியும். And when we obey the Holy Spirit, we will not care who is around us, or we will not think I'm going to be ashamed, or we will not think I will be humiliated, but we will speak what Holy Spirit tells us to speak. இப்படி நம்ம ஆவியானவருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நம்மளை சுற்றி யார் இருக்காங்க, எதிர்ப்பாங்களோ, என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லி நினைக்காம அவருக்கு கீழ்ப்படிவோம். That's why Paul boldly says, I am not ashamed. அதனால் தான் பவுல் சொல்கிறார், நான் வெட்கப்படேன். And we also see in Acts chapter 7, when Stephen was standing in front of the members of the Sanhedrin. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்துல ஸ்தேவான் வந்து அந்த சங்கத்தாருக்கு முன்பாக நிற்கும் பொழுது இந்த சம்பவத்தை பார்க்கலாம். He saw a vision and he was filled with Holy Spirit. He saw a vision and he started speaking about the vision. அவன் வந்து ஒரு தரிசனத்தை கண்டு தான் கண்ட தரிசனத்தை குறித்து விசுவாசத்தோடு பேச ஆரம்பித்தான். And the members of the Sanhedrin, they closed their ears and said, he is speaking blasphemy. ஆனா அந்த சங்கத்துல இருந்தவங்க தங்க காதை அடைத்துக்கொண்டு இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. But Stephen did not stop talking. He kept speaking what Holy Spirit told him to speak. ஆனா ஸ்தேவான் வந்து அதை நிறுத்தாம பரிசுத்த ஆவியானவர் சொன்ன காரியங்களை அந்த இடத்துல தொடர்ந்து செய்தான். This is why Paul says, I am okay to be a fool to the people of the world, but I know I am wise for Christ. அதுதான் பவுல் சொல்லுகிறார், உலகத்தாருக்கு முன்பாக நான் பைத்தியமாக காணப்படலாம், ஆனா தேவனுக்கு முன்பாக நான் ஞானியா இருக்கிறேன். So we need to choose. If we have to wise for Christ, we should not be ashamed to proclaim this gospel. அப்ப தேவனுக்கு முன்பாக நாம் ஞானிகளாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. And there is one more reason why Paul says so boldly that I am not ashamed. இன்னொரு காரியம் ஏன் பவுல் தைரியமாக நான் வெட்கப்படேன் அப்படின்னு சொல்லுவதற்கு. We can turn to 1 Corinthians chapter 2 verse 3 and 4. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 3லிருந்து 4 வசனங்களை பார்க்கலாம். Here we see that Paul wants to demonstrate the power that was unleashed on the cross to the people of Corinthians. அந்த கொரிந்தில இருந்த சபையாருக்கு பவுல் வந்து அந்த சுவிசேஷத்தில் இருந்த வல்லமையை அவன் வெளிக்காட்ட விரும்புகிறான். He wants to show them that Jesus Christ on the cross. சிலுவையில் இருந்த இயேசு கிறிஸ்துவை அவன் காட்ட விரும்புகிறான். Because this is the same demonstration or the encounter Paul himself received. ஏனா அவனே அந்த சந்திப்பை நேரடியாக பெற்றிருந்தான். If you see one example why we will be ashamed, ஏன் நாம வந்து வெட்கப்படுகிறோம் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா, when something we say does not happen, we feel ashamed. நாம சொல்லுகிற காரியம் செயலில நடக்காத போது நம்ம வெட்கப்படுவோம். For example, if you say tomorrow is going to rain but it's a bright sunshine, we feel ashamed. ஒருவேளை நாளைக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லுவோம், ஆனா அன்னைக்கு பார்த்து வெயில் அடிச்சிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வெக்கமாயிடும். At work we predict something and we create a strategy and publish everything,
but the exact same opposite thing happens and we feel ashamed. ஒருவேளை வேலையில எதையாவது நம்ம பிளான் பண்ணி இது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி இருப்போம், அது மாதிரி செய்யவும் ஆரம்பிச்சிருப்போம், ஆனா அது நடக்காம போகும்போது நம்ம வெட்கப்படுவோம். But that is not the case here, because when Paul presents this Christ on the cross to the Corinthians, he know it worked first in his life. ஆனா இந்த காரியத்துல பவுல் அதை குறித்து வெட்கப்படல. ஏன்னா அவன் தெளிவாக இருந்தான். அவன் எதை பிரசங்கிக்கிறானோ அது செயலில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி அவன் உறுதியாக இருந்தான். And he knows this power transformed him first. ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வல்லமை முதலாவதாக அவனை உருமாற்றியது என்று சொல்லி. He knows this power will transform the people of Corinthians as well. அதனால அந்த கொரிந்து சபையாரையும் இந்த வல்லமை உருமாற்றும் என்று சொல்லி அவன் அறிந்திருந்தான். That's why in full confidence he is taking this power of resurrection to the church of Corinthians. அதனால தான் முழு நிச்சயமாக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அவன் அந்த சபையாருக்கு எடுத்து செல்லுகிறான். That's why he says boldly that I am not ashamed because I know this works. அதனால தான் அவன் சொல்லுகிறான், நான் வெட்கப்படேன் ஏனா எனக்கு தெரியும் இது வேலையை செய்யும். And the good news now is, it's not only Paul who received the power, it's not only Paul who met Jesus, even we met Jesus, that's why we are here. Amen. ஆமென். இப்போ இருக்கிற நற்செய்தி என்னன்னா, இது பவுல் மட்டும் கிடையாது, இங்க இருக்கிற நம்ம ஒருவருமே இந்த வல்லமையை பெற்று இருக்கிறோம். Maybe Paul met Jesus in a different circumstances, in a different place, but we also met Jesus in different circumstances as per our requirement. பவுல் ஒருவேளை வேறு விதமான சூழ்நிலையில தேவனை சந்தித்து இருக்கலாம், ஆனா நம்ம எல்லாரும் கூட வெவ்வேறான சூழ்நிலைகளில தேவனை சந்தித்திருப்போம். But what is true is Paul is also set free and we are also set free. Amen. Paul is also transformed a new person and we are also a transformed a new person. இதுல உண்மை என்ன அப்படினா, பவுலும் விடுவிக்கப்பட்டான், நாமளும் விடுவிக்கப்பட்டோம். அவனும் புதிய மனுஷனாக மாறினான், நாமளும் புதிய மனுஷனாக மாறிவிட்டோம். Just like Paul, the power of God resides in him, and he was like a walking illustrated power of God. எப்படி பவுல் தேவனுடைய வல்லமையை அவனுக்குள்ளாக பெற்றுக்கொண்டு நடமாடுகிற தேவனுடைய வல்லமையாக இருந்தானோ அது போல நாமும் இருக்க முடியும். Same like that, we are also illustrated power of God because power of God resides in us. அது போலவே தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறதுனால நாமும் நடமாடுகிற தேவனுடைய வல்லமையாக இருக்க முடியும். Many times Satan tries to hide this from us. இந்த உண்மையை சாத்தான் நிறைய வேளைகளை நம்மளிடத்திலிருந்து மறைக்க விரும்புகிறான். And he put us in doubt, thinking and saying, what if nothing happens when I pray? ஒருவேளை நம்ம ஜெபித்த காரியம் நடக்கலனா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நமக்குள்ள போடுகிறான். We can boldly confess on the face of God and say, the power of God resides in me. அந்த இடத்துல நம்ம தைரியமாக சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னா, தேவனுடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கிறது. I am a living illustrated power of God. நான் உயிரோட கூட இருக்கிற தேவனுடைய வல்லமையாக இருக்கிறேன். And another deceit and trickery Satan always bring in us is to think that it happened many years ago one day. அடுத்ததாக சத்ரு நம்மளை வஞ்சிக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இது நிறைய வருஷத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம். But that is not true, because salvation occurs and it is a process that happens in us every day and in every moment. இது உண்மை கிடையாது. ஏன்னா ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ளாக நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. If you see in Romans chapter 1 verse 17, it is said that the just shall live by faith. ரோமர் 1:17ல பாத்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. And the just, we are the justified people of God. நாம தான் நீதிமான்களாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். Shall live, that means Paul is not referring to our physical living, but our spiritual living in the presence of God as blemishless children of God. பிழைப்பீர்கள் அப்படின்னு பவுல் சொல்லும் பொழுது நம்மளுடைய சரீர பிழைப்பை அல்ல, நம்மளுடைய ஆவிக்குரிய பிழைப்பை குறித்து பவுல் சொல்லுகிறார். கரை இல்லாத பிழைப்பை குறித்து சொல்லுகிறார். By faith, that means the faith here denotes the faith we have on the gospel. விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட விசுவாசம்னா, சுவிசேஷத்தினால நம்ம பெற்றுக்கொண்ட விசுவாசம். That means we continue to live as children of God in faith on the gospel, and that's why we are justified. That means it's happening continuously. தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினால நம்ம பெற்றுக்கொண்ட அந்த வல்லமையினால நம்ம நிற்கிறோம். அது தொடர்ச்சியான காரியமாக இருக்கிறது. We saw the Greek word dunamis, and this is the root word from which another word called dynamo also came. நம்ம அந்த டுனாமிஸ்ங்கற வார்த்தையை பார்த்தோம். அது வந்து டைனமைட் அப்படிங்கிறதுல இருந்து வந்தது. No, dynamite came from dunamis,
And there is also another word called dynamo also, which came from dunamis. டைனமைட் டைனமோ ரெண்டுமே டுனாமிஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. Dynamo means it's a continuous power. டைனமோ அப்படின்னு சொல்லும்போது தொடர்ச்சியான ஒரு வல்லமையை குறிக்கிறது. It is always active in us. அது எப்பொழுதுமே நமக்குள்ள செயல்படுகிறதா இருக்கிறது. If not for this faith on this gospel, we would have been doomed and we would have been become one with the world. அப்படி இல்ல அப்படின்னா நாம இந்த விசுவாசத்துக்கு மரித்தவர்களாக உலகத்தோடு ஒத்து போயிருந்திருப்போம். So this power of God, the power of gospel resides in me, and it resides continuously every day, every moment. அப்ப இந்த தேவனுடைய வல்லமை எனக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. So that's why Jesus want to ask this question, have we preached the gospel with its fullest power? அதனால தான் இயேசு நம்மகிட்ட கேட்கிறார், இந்த சுவிசேஷத்தை அதனுடைய வல்லமையோடு கூட பிரசங்கித்து இருக்கிறீங்களா? Because Jesus has given this power inside us. He will not ask anything that he is not given to us. ஏன்னா இந்த வல்லமையை நமக்குள்ளாக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். கொடுக்காத ஒரு காரியத்தை குறித்து அவர் கேட்க மாட்டார். He gives the talent and then he asks, what did you do with the talent? அவர் நமக்கு தாளந்துகளை கொடுத்து விட்டு இந்த தாளந்தை வைத்து நீங்க என்ன செய்தீங்கன்னு கேட்கிறார். When we preach this gospel with fullest power, it is for sure it will bring results. It will deliver people and bring healings. நாம இந்த சுவிசேஷத்தை அந்த முழு வல்லமையோடு கூட பிரசங்கிக்கும் பொழுது அது விடுதலையை கொண்டு வந்து ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளிக்கொண்டு வரும். Because the scripture says his words will not go in vain. ஏன்னா வசனம் சொல்லுகிறது தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. But the problem many times is we speak our own mind. இதுல பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய சொந்த வார்த்தையினால நம்ம நிறைய நேரத்துல பேசுகிறோம். We speak the words, empty words of consolation. சும்மா வெறுமையான வார்த்தை, ஆறுதல் தருகிற வெறும் வார்த்தைகளை பேசுகிறோம். That's why Paul again in 1 Corinthians chapter 3, he didn't want to come to the Corinthians in the form of expressive leader. அதனால தான் பவுல் அந்த கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது நான் உலக ஞானத்தோடு கூட உங்ககிட்ட வரல அப்படின்னு சொல்லுகிறார். He didn't want to be a hero in front of the people there. அந்த ஜனங்களுக்கு முன்பாக தான் ஒரு ஹீரோவா இருக்கணும்னு சொல்லி அவன் விரும்பல. He wanted the Christ on the cross to be a hero for them. சிலுவையில் இருந்த இயேசு அந்த இடத்துல ஹீரோவா இருக்கணும்னு சொல்லி அவன் விரும்பினான். You see, when we think about myself or ourselves in the ministry of God, it does not work. ஒருவேளை அந்த சுவிசேஷ காரியத்துல என்னுடைய காரியம் நான் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அந்த வல்லமை சரியாக வேலை செய்யாது. And before I continue to write this message, I had to stop and repent because last week, I think in the English Bible study, when there was a discussion. இந்த காரியத்தை நான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண முன்பதாக நான் கொஞ்சம் நிறுத்தி மனம் திரும்ப வேண்டியது எனக்கு அவசியமாக இருந்துச்சு. ஏன்னா கடந்த வார ஆங்கில வேத பாட குழுவில் எங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு. And there was a question, why we are not able to worship Christ freely? அதுல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, ஏன் தேவனை நம்மால விடுதலையோடு ஆராதிக்க முடியல? And I said consciousness and self-awareness. அப்ப நான் சொன்ன ஒரு காரியம் எனக்குள்ளான சுய உணர்வு மற்றும் சுற்றி இருக்கிறவங்களை குறித்ததான நினைவுகள். You see, when we want to project ourselves, it is nothing but pride. இதுல நான் என்னை வெளிக்காட்டணும் அப்படி நான் நினைக்கும் பொழுது அது பெருமையினுடைய வெளிப்பாடு. Because I don't want to let go of my status. ஏன்னா என்னுடைய அந்த தராதரம் கீழே போகிறத நான் விரும்பல. And that means I am trying to steal the glory of God. அப்ப நான் என்ன பண்ணுகிறேன், தேவனுடைய மகிமையை திருட நான் முயற்சிக்கிறேன். But the word of God says he is against the pride. வசனம் சொல்லுகிறது தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். And that too, when somebody is pride and tries to go do his God's ministry, Lord will despise that to the core. அதுவும் சுவிசேஷத்தை செய்யும் பொழுது ஒருத்தர் பெருமையாக இருக்கும் பொழுது தேவன் அதை முற்றிலுமாக வெறுக்கிறார். But I want you want to be encouraged by the second part of the same verse. அதே வசனத்தின் இரண்டாவது பகுதியை நம்ம ஊக்கப்படுத்தும்படியாக சொல்லுகிறேன். God opposes the pride but gives grace to the humble. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், ஆனா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். What is the meaning of he gives grace to the humble? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்பதின் அர்த்தம் என்ன? You see, when we preach gospel to his fullest power, நாம இந்த சுவிசேஷத்தை முழு வல்லமையோடு கூட பிரசங்கிக்கும் பொழுது what we actually do is, நாம செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, you see this Holy Spirit and the power is within us. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது. And we connect ourselves to the power source who is the Lord Jesus Christ. நம்மளுடைய வல்லமையை பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடு கூட நம்ம ஒத்து கொடுக்கிறோம். And we preach faith and the gospel to the receiver. நாம் விசுவாசத்தை கேட்கிறவங்களுக்கு போதிக்கிறோம். And this power from the God through me, the Holy Spirit who is dwelling in me,
reaches the receiver and he gets the receiving. Yeah. அப்ப அப்ப அந்த வல்லமை தேவனிடத்திலிருந்து எனக்குள்ளாக வந்து எனக்கு மூலமாக அதை பெற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு போகுது. அப்பொழுது அவங்க விடுதலையையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறாங்க. The very fact that we are able to see in the God's kingdom and the power transfer is the grace that he gives to the humble. இதுல கிருபை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கிட்ட இருந்து வல்லமை நமக்குள்ளாக வந்து நாம் ஒரு நடுநிலையாளர்களாக நம்ம இருக்கிறோம். நமக்கு மூலமாக வல்லமை வெளிப்படுகிறது. இதுதான் தேவன் நமக்கு தருகிற கிருபை. So we don't have to think about ourselves when we do the ministry, or we don't have to think what I am going to speak. அதனால ஊழியம் செய்யும் பொழுது நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. Holy Spirit will give us the utterances. பரிசுத்த ஆவியானவர் நாம் பேச வேண்டிய காரியங்களை நமக்கு தருவார். And when we preach this gospel with power, it will spread. இந்த சுவிசேஷத்தை வல்லமையோடு கூட நம்ம பிரசங்கிக்கும் பொழுது அது பரவும். It cannot be held in one place. அதை ஒரு இடத்துல நம்ம அடைத்து வைக்க முடியாது. This is what Paul says in verse 17 in chapter 1 of Romans. He said, for in it the righteousness is revealed from faith to faith. அதல்ல தான் அந்த ரோமர் 1:17 பவுல் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. And in the previous verse he said from Jews to Greeks. அதற்கு முந்திய வசனத்துல பவுல் சொல்லுகிறார், முதலில் யூதர்களுக்கும் பின்பு கிரேக்கர்களுக்கும். You see, when we preach the gospel to our surroundings first, they come into faith first. முதலாவதாக நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவங்க தேவனை தெரிந்து கொள்ளுகிறாங்க. And they go outside and they carry this faith to another person. அவங்க வெளியே போய் மற்றவங்களுக்கு இதே விசுவாசத்தை அறிவிக்கிறாங்க. And it keeps spreading. That's how the gospel from the early church reached us today. இது அப்படியே பரவி பரவி எல்லாருக்கும் போகும். அப்படிதான் ஆதிகால சபையில இருந்து நமக்கும் வந்தது. And now it's our turn to preach this gospel with its fullest power. இது இப்பொழுது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது, தேவனுடைய வல்லமையை முழுமையான வல்லமையோடு கூட சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. But many times we take this as a customary, we just preach the theory and then we say, yes, I have done my part. Now it's up to them whether they believe it or not. ஆனா நாம என்ன பண்ணுகிறோம், நிறைய வேளையில இது ஒரு கடமையாகவோ இல்ல ஒரு கோட்பாடாகவோ எடுத்துக்கொண்டு நான் சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டேன், என் வேலை முடிஞ்சது அப்படி நம்ம நினைக்கிறோம். But this is not the essence of the gospel. This is not the power of God. ஆனா இது தேவனுடைய வல்லமையினுடைய சாராம்சம் கிடையாது, சுவிசேஷத்தின் சாராம்சமும் அல்ல. We are expected to help others to encounter this power of God personally. முதலாவதாக நான் தேவனுடைய வல்லமையை நேரடியாக அனுபவிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. So we are expected to help others to receive this power of God in their life. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இந்த வல்லமையை நான் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. See, many times they are not able to believe because they are blindfolded by the Satan. நிறைய வேளையில அவங்க சத்ருவினால கண் குருடாக்கப்பட்டிருக்கிறதுனால விசுவாசிக்க முடியல. They are downtrodden, oppressed, beaten up, they are broken and shattered. அவங்க உடைஞ்சு போயிருக்காங்க, சிதஞ்சு போய் இருக்கிறாங்க, முடங்கி போய் கிடக்குறாங்க. And they need this power of God to piece them together. அவங்களெல்லாம் இணைக்கும்படியாக தேவனுடைய வல்லமை அவசியமாக இருக்கிறது. And we have this power in us. நமக்குள்ளாக அந்த வல்லமை இருக்கிறது. And God has called to do this mission in this world. இந்த வேலையை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். Do you think they will not believe when their limbs will grow in front of their eyes? ஒருவேளை அவங்க கால் அவங்க கண்களுக்கு முன்பாக வளரும்போது அவங்க விசுவாசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? Do you think they will not believe when their cancer is healed? அவங்களுடைய கேன்சர் வியாதி சுகமாகும் போது விசுவாசிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? But how do we kindle their initial faith? அவங்களுடைய அந்த ஆதி விசுவாசத்தை நாம் எப்படி தூண்டிவிட முடியும்? There are two rules. அதுக்கு ரெண்டு விதிகள் இருக்கிறது. Matthew chapter 9:36, when Jesus saw the multitude, he had compassion on them. அதுல மத்தேயு 9:36ல ஜனக்கூட்டங்களை பார்த்த பொழுது இயேசு மனதுருகினார். We should show compassion, not judgment or condemnation. நம்ம அவங்களை குற்றப்படுத்துகிறது நியாயம் தீர்க்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு மேல மனதுருக்கத்தை காட்டணும். What they did or what they did not do is not our business. அவங்க என்ன செஞ்சாங்க செய்யல அப்படின்றது நமக்கு அவசியம் கிடையாது. That is between them and the God. அது தேவனுக்கும் அவங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு காரியம். The same Christ who died for us and gave the salvation, he died for them also. நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு அவங்களுக்காகவும் மரித்து உயிரோடு கூட எழும்பி இருக்கிறார். When he is so gracious on them, then who am I and you to condemn them? தேவன் அவங்களுக்கு மேல கிருபையாக இருக்கும் பொழுது அவங்களை குற்றப்படுத்தவோ நியாயப்படுத்தவோ நானும் நீங்களும் யார்? Instead of that, we should witness this power of gospel, and we can witness the transformation that
we received or any other believers received. இதற்கு பதிலாக நாம் பெற்றுக்கொண்ட இந்த வல்லமை நம் வாழ்க்கையிலும் அவங்க வாழ்க்கையிலும் செயல்படுகிறதை நாம் காணணும். As we speak this power, Holy Spirit will give us the discerning, and Holy Spirit give us the word of knowledge and wisdom. நாம் இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளும் பொழுது பகுத்தறிவையும் வசனத்தை போதிக்கிற வரங்களையும் தேவன் நமக்கு தருவார். நாம் இந்த வல்லமையை போதிக்கும் போது, amen, when we speak this power, as God Holy Spirit reveals the things, when we speak, we will speak what is there in the deep of their heart. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி நம்ம போதிக்கும் பொழுது அவங்க இருதயத்திற்குள்ள இருக்கிற காரியங்களையும் நாம் வெளிக்கொண்டு வருவோம். And they will be surprised and ask, how do you know? அப்ப அவங்க ஆச்சரியப்பட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்பாங்க. We will say, the God who loves you revealed it to me. உன்னை நேசிக்கிற தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று நம்ம சொல்லுவோம். They will say, oh really, then can you pray for me? அப்ப அவங்க சொல்லுவாங்க, அப்படினா எனக்காக ஜெபிப்பீங்களா? You see, suddenly there is a leap of faith. They have some hope to cling on to. பாருங்களேன், சடுதியாக ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ளாக வந்து விடுது. And the next rule is we should try and get a word of faith confession from them. அடுத்ததாக ஒரு விசுவாச அறிக்கையை அவங்க வாயிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும். As they say this, we can say, okay, let's pray, and when we pray, God is going to heal you. Do you believe? நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆனா ஜெபிக்கும் பொழுது தேவன் உன்னை குணமாக்குவார், நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்கணும். And they will say, yes, and this one small word of faith confession is enough for Jesus to harness together this power source and heal them. அவங்க ஆமா அப்படினு சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை தேவன் கிரியை செய்ய போதுமானதா இருக்கிறது. See, the word of God says, Lord will confirm his word with signs following. வசனம் சொல்லுகிறது தேவன் தம்முடைய வார்த்தையை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உறுதிப்படுத்துவார். Because he is with us, the power is residing on us. He will confirm his word. ஏனா தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார், அவருடைய வல்லமை நமக்குள்ளாக இருக்கிறது, அதனால அவருடைய வார்த்தையை அவர் உறுதிப்படுத்துவார். Even if after receiving the healing, if they don't come to Christ, then maybe I can say I have done my part. ஒருவேளை அவங்க சுகத்தையும் பெற்றுக்கொண்ட பின்பு தேவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, தேவனிடத்துல வரலனா அப்போ நம்ம சொல்லலாம், நான் என் வேலையை செய்து முடித்து விட்டேன். Have we preached the gospel with power? நாம் சுவிசேஷத்தை வல்லமையோடு கூட பிரசங்கித்தோமா? As we learn today, we are going to preach the power with gospel, and we're going to bring deliverance and healing into the people. நாம் இன்னைக்கு கேட்டபடியாக சுவிசேஷத்தை அதனுடைய வல்லமையோடு கூட போதித்து ஜனங்களை விடுதலையாக்கி தேவனிடம் கொண்டு வர போகிறோம். We're going to be in spirit and we are going to obey spirit. நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து முழுமையாக விட்டு கொடுக்க போகிறோம். We're going to speak what the Lord tells us to speak, and we're going to do what he tells us to do. நாம் தேவன் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை கேட்டு அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதற்கு கீழ்ப்படிவோம். We're going to give all the glory to God. தேவனுக்கே சகல மகிமையும் நாம் செலுத்துவோம். And we're going to show compassion. நாம் மனதுருக்கத்தை காட்டுவோம். And we're going to create environment of faith so that they will receive healing. விசுவாச சூழ்நிலையை நாம் உருவாக்குவோம், அப்பொழுது அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். May God bless you all. Amen. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.